ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு வரப்போகுதுங்க. அதுக்கு கலந்த சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 4 விதமான சாதமும் ஒரு பால் பாயசமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆப்ஷன் தாங்க. முந்திரி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை மணி தேங்காய் நல்லா துருவி வச்சுருந்தேன். அதை சேர்த்து வதக்கிட்டு சாதமும் நீங்கள் ஃபஸ்ட்டே வடித்து வச்சுருங்க. அதாவது பச்சரிசி சாதம் ஃபஸ்ட்டே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை ஆறின சாதத்தை கலந்துட்டோன்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது புளி சாதங்க. அதுக்கும் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு நான் வேர்க்கடலை சேர்க்குறேங்க. முந்திரியும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு பொடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. அது திக்காக நீங்கள் சேர்த்துட்டு இது நல்லா அது நமக்கு சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஆற வச்சு சாதத்தில் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு கப்பு தாங்க செய்கிறேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் புளி பார்த்தீங்கன்னா கோலிவுட் சைஸ்க்கும் நீங்கள் புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கேன். புளி எப்படியும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அந்த புளியோதரை பொடியை சேர்க்குறேங்க. இது கடையில் வாங்கினதில் வீட்டில் அரைச்சது தான். நீங்கள் கடையில் வாங்கினது வச்சுருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது லெமன் ரைஸ் தாங்க. அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது தாளிச்சிக்கோங்க. மிளகாவும் தாளிச்சிக்கோங்க. இது நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளியோதரைன்னும் போது வேர்க்கடலை நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுபட்டு வரட்டும். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தக்க தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கலருக்கு தாங்க மஞ்சத்தூள். ஏன்னா அப்போ தான் நமக்கு கலர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே தானே நம்ம எலுமிச்சை சாறு நம்ம ஊற்றணுங்க. நம்ம தாளிக்கும் போதே ஊற்றினா அது நல்லா இருக்காது. இது மாதிரி ஊற்றி பாருங்கள், சூப்பராக நமக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துருந்தேங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான லெமன் ரைஸும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அதுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. அரைச்ச சாதத்தை எடுத்துகிட்டு இதில் நான் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/4 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும், இலகி நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. கலந்துட்டு ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். இதுக்கு கடுகு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா நமக்கு தாளிச்சிட்டு அதில் ஊற்றிட்டோன்னா சூப்பரான தயிர் சாதமும் நமக்கு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், நமக்கு 4 விதமான சாதம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சாதம் வரைச்சி வச்சாலே போதும், எல்லா சாதமும் ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் பால் நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அது பொங்கி வருது. நல்லா பால் காஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 1 கப்பு சேமியா சேர்க்குறேங்க. 2 ஜவ்வரிசிக்கு நீங்கள் சேர்க்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேமியா பால் பாயாசம் தாங்க செய்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். பக்கத்துலேயே இருந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம பால்லேயே சேர்க்குறதால கொஞ்சமாக அடி பிடிக்கும். அதனால் பக்கத்துலேருந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நான் அதே கப்பில் 1 கப் சுகர் சேர்க்குறேங்க.
சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இதில் கொஞ்சமாக நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேங்க. நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, நீங்கள் திராட்சை இருந்தால் நீங்கள் திராட்சையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அதை நம்ம அதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச எல்லா டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக்கும் போட்டு பாருங்கள். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த எல்லா ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.